அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல இருந்து சில அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் சில டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். லிமிட் பாயிண்ட், அர்கரண்ட் பாயிண்ட், டிஸ்கிரீட் செட், ஐசோலேட்டட் பாயிண்ட், இது மாதிரி எல்லாம் சில டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. இது யூஜி அண்ட் பிஜி ரெண்டு டிஆர்பிக்கும் காமனா இருக்கிற ஒரு சிலபஸ் தான் இது. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. கொஷின் நம்பர் 1, which of the following is or true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நாட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஆன்சரை பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணலாம் பாருங்க. ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஓப்பன் செட் எடுத்து யூனியன் பண்ணிட்டே போனோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஓப்பன் செட் தான் கிடைக்க போகுது. ஸோ இதுல பெருசா எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் பாருங்க, ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய க்ளோஸ்டு செட் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு க்ளோஸ்டு செட் தான் கிடைக்க போகுது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். பட் தேர்ட் ஒன் பாருங்க, ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை கவனிங்க. நம்ம ஒரு செட் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அது -n to +n. இப்போ n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரான்னு அப்ளை பண்ணோம்னா -1 to +1 அப்படின்னு ஒரு இன்டர்வல், அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல். அடுத்து இதை யூனியன் பண்றோம். -2 to +2 அப்படின்னு அடுத்த இன்டர்வல் யூனியன். -3 to +3 நெக்ஸ்ட் இன்டர்வல். ஸோ எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த இன்டர்வல் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஹோல் ரியல் நம்பரையும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோல் ரியல் நம்பர் அப்படிங்கிறது -∞ to +∞ போய் நிற்கும். ஸோ இது ஃபைனலா ஒரு க்ளோஸ்டு செட்டா மட்டுமே இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ அதை தான் அங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தேர்ட், ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்ட் இஸ் நாட் க்ளோஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது க்ளோஸ்டு செட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. சப்போஸ் எடுத்துக்கிற அந்த இன்டர்வல் -1/n to +1/n இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அகெயின் n ஈக்குவல் டு 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா செட் இப்படி வருமா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் -1, +1 வரும். இப்போ நம்ம பார்க்க போறது இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -1/2, +1/2 வரும். இன்டர்செக்ஷன் -1/3, +1/3 வரும். எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய செட் போயிட்டே இருக்குது. இது பாருங்க டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது இங்க வர்றது எல்லாமே பார்த்தா இந்த இன்டர்வல்குள்ளவே குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னா இந்த இன்டர்வல் வெரி க்ளோஸ் டு 0 ஆயிடும் ரெண்டு பக்கமும். அப்போ ஃபைனலா கிடைக்கிற அந்த ஆன்சரே பார்த்தோம்னா 0ங்கிற சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் அதுக்குள்ளவே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் செட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இங்க இருக்கிற 4மே கரெக்டா இருக்குது. ஸோ ஆல் ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, எ செட் E contained R1 and E bar is the derived set of E and E equal to E bar. Then அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் E is open, செகண்ட் ஒன் E is closed, தேர்ட் ஒன் E is both open and closed கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு derived set அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு செட்டோட எல்லா லிமிட் பாயிண்டையும் கலெக்ட் பண்ணி எழுதுற அந்த செட்டுக்கு பேரு தான் derived set அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த E அப்படிங்கிற செட்டும் இதோட லிமிட் பாயிண்ட் எல்லாம் இருக்கிற அந்த செட்டும் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா அந்த செட் எப்படி இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா அந்த செட் க்ளோஸ்டு செட்டா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிற செட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இருந்தா இங்க இருக்கிற அத்தனை பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் தான் இன்க்ளூடிங் 0 and 1. அப்போ இதோட டெரைவ்டு செட்டும் இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்துடும். ஸோ எப்போ இது நடக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற செட்டு க்ளோஸ்டு செட்டா இருந்தா கண்டிப்பா எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் இதுக்குள்ளவே இருக்கும். அத்தனை பாயிண்ட்டையும் எழுதுறதுக்கு பேரு தான் டெரைவ்டு செட். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கிட்ட செட்டு க்ளோஸ்டு செட்டா தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, s equal to 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிற செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பரோட செட் பார்த்தாவே தெரியுது. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் லிமிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் s is bounded. தேர்ட் ஒன் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் அட்கரண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லிமிட் பாயிண்ட்டுக்கும் அட்கரண்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற வேரியேஷன் தெரியும். அதுக்கு முன்னாடி பாருங்க, இதுக்கு பவுண்டட் பிலோ இருக்கு, பட் இது எங்க போய் முடியுதுன்னு நமக்கு தெரியாது. பவுண்டட் எபோ கிடையாதுனால கண்டிப்பா இது பவுண்டட் செட்டா இருக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஒன்னு உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்டா இல்ல உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் அட்கரண்ட் பாயிண்டான்னு தான் இப்போ நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஒரு செட் எஸ் நம்ம எடுத்துக்கிற ஒரு பாயிண்ட இந்த செட் எஸ்க்கு நம்ம லிமிட் பாயிண்ட்னு சொல்லணும்னா கண்டிப்பா இப்ப நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட சென்டரா வச்சு ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட தவிர்த்து சில பாயிண்டாச்சும் இந்த செட்டுக்குள்ள இருந்தாதான் அதை நம்ம லிமிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆனா அட்கரண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லுவோம், இதே மாதிரி ஒரு செட்டு நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட தவிரன்னு எங்க சொல்லுவோம், இங்க எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட் அதை தவிர்த்து வேறு சில பாயிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்டே இந்த செட்டுக்குள்ள இருந்தா கூட போதும். ஸோ அப்போ நமக்கு இங்க பாருங்க, ஒன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இந்த ஒன்னை சுத்தி நம்ம ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சோம்னா அதாவது ஸ்மாலஸ்ட் ரேடியஸ்ல உள்ள இருக்கிற நம்பர் ரியல் நம்பர்ல இருக்கும், பட் ஆனா நேச்சுரல் நம்பர்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா லிமிட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒன்னை தவிர்த்து வேறு சில எலமெண்ட் வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இங்க கிடையாது. பட் அட்கரண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரே அந்த செட்டுக்குள்ள இருந்தா கூட போதும். அப்ப இங்க இருக்கிற எல்லா நம்பருமே அந்த செட்டுக்குள்ளவே இருக்கும். இங்க இருக்கிற எல்லா நம்பருமே அட்கரண்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை நம்ம டெஃபினிஷன் வீடியோவே கிளியரா பார்த்திருப்போம். ஸோ இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4, which of the following is or true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க, ஃபைனட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபைனட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 க்ளோஸ்டு செட் எடுத்து நம்ம யூனியன் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்க போறது ஒரு க்ளோஸ்டு செட்டா தான் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பா கொடுத்துக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் பாருங்க, ஃபைனட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். 2 ஓப்பன் செட் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா கிடைக்க போறது ஒரு ஓப்பன் செட் தான். ஸோ கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான். தேர்ட் ஒன் பாருங்க, ஃபைனட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற ஓப்பன் செட்டை எடுத்து நம்ம யூனியன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போறது ஒரு ஓப்பன் செட் தான். ஸோ கண்டிப்பா அப்போ தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஒன் பாருங்க, n and z ஆர் நாட் க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. நேச்சுரல் நம்பர் செட்டும் இன்டீஜர் செட்டும் ஒரு க்ளோஸ்டு செட். ஸோ அப்போ திஸ் இஸ் ராங். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, கடைசியா இருக்குது 1 2 and 3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, the set of all adherent point of s is denoted by s bar. If s equal to s bar, then s is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். சிம்பிளா நேச்சுரல் நம்பர் செட்டே எடுத்துக்கலாம். ஸோ கண்டிஷன் என்னது, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த செட்ல இருக்கிற எல்லா அட்கரண்ட் பாயிண்ட்டையும் எடுத்து இன்னொரு செட்ல எழுதுறாங்க. அதுக்கு பேரு எஸ் பார். ஒருவேளை இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா அந்த செட் எப்படி இருக்கும் தான் கேக்குறாங்க. அங்க எப்படி அங்க டிரைவ்டு செட் பார்த்தோமோ அதே தான் இங்க. ஸோ இந்த செட்ல இருக்கிற எல்லா அட்கரண்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா s ஈக்குவல் டு s பார் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணா கொடுத்துருக்கிற செட்டுக்கு பேரு க்ளோஸ்டு செட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 6, which is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ r and 5
போத் ஆர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா ரியல் நம்பர் அண்ட் எம்டி செட் அப்படிங்கிறது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு தான். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, Q இட்ஸ் காம்ப்ளிமெண்ட், அதாவது ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் ஆர் ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேஷனலும் இர்ரேஷனலும் ஓப்பனும் கிடையாது க்ளோஸ்டும் கிடையாது, பட் இங்க ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷன் ராங். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் ஆர் நாட் க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, எவ்ரி இன்ஃபைனைட் செட் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எஸ், இப்போ நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா தான். இது ஒரு இன்ஃபைனைட் செட்டு தான். இதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்ல மாட்டோம், க்ளோஸ்டு செட்டு தான். இங்கேயும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, நாட் ஓப்பன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ கொஷின் வந்து விச் இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, கொஷின் நம்பர் 7. இங்கேயும் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் S ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 தென் 1/2 1/3 1/4 எக்ஸெட்ரா ஆர் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தாவே தெரியும் இங்க இருக்கிற எல்லா நம்பரும் இந்த செட்டுக்குள்ளதான் இருக்குது. ஸோ இன்டீரியர் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஓப்பன் பால் போட்டோம்னா அந்த ஓப்பன் பால்குள்ள இந்த நம்பரும் வரணும், அந்த ஓப்பன் பால் இந்த செட்டுக்குள்ளவும் வரணும். ஸோ ரெண்டு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் பண்ணும். கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இன்டீரியர் பாயிண்ட்ஸ் தான். ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் பாருங்க, S ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 தென் 0 and 1 ஆர் லிமிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு 0வும் 1ம் லிமிட் பாயிண்ட் தான். ரீசன், இது ரெண்டும் என் பாயிண்ட்ஸா இருக்குது, பட் இந்த செட்டுக்குள்ள இல்ல. பட் 0வையோ 1ஐயோ நம்ம சென்டரா வச்சுக்கிட்டு ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சோம்னா இந்த 1 தவிர்த்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சும் இந்த எஸ்ன்ற செட்டுக்குள்ள வந்துடும். அப்போ கண்டிப்பா இது ரெண்டுமே லிமிட் பாயிண்ட்ஸ் தான். ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 3, S ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. தென் இட் ஹாஸ் நோ லிமிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு லிமிட்ஸ் பாயிண்ட் கிடையாது. ஆனா 1 2 3 அப்படிங்கிறது அட்கரண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 3யும் நமக்கு ட்ரூ தான். அடுத்து பாருங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B is a neighborhood of each point A, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டெஃபினிஷன் பார்த்திருப்போம், எப்போ ஒரு செட்டை நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த எலமெண்ட்டை சுத்தி ஒரு ஓப்பன் பால் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது அது அந்த செட்டுக்குள்ளவே வந்தது அப்படின்னா அதை நம்ம அந்த செட்டை அந்த எலமெண்டோட நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B is a neighborhood of each point of A, Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த செட்டு நெய்பர்ஹுட்டா இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.